நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நாளைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாளைய தினம் குளோபல் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நண்பர்களே. நாளைய தினம் நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. அப்படி தான் வந்து குளோபல் மார்க்கெட்லாம் வந்து இண்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,772ங்கிற ஆல் டைம் ஹை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 22,861, அதை பிரேக் பண்ணால் 23,028, இதுதான் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 22,616, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,467, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,306, இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரீவியஸாக வந்த ட்ரெண்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த ட்ரெண்ட் வந்து எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ட்ரெண்டை வந்து ரீசெண்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆனால் கூட இந்த ட்ரெண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நாளை தினம் வந்து இந்த ட்ரெண்டில் ஏதாவது ஒரு ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடியோட இறுதியில் சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சொல்லிடுறேன். நாளைய தினம் சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டையே டச் பண்ணி போய்கிட்டு இருக்குது. ஒரு லிமிட்டடாக ஒரு இந்த ஜோனு இதை வச்சுக்கிங்க. இது ஒரு சேனல் பேட்டர்ன் மாரி மேலே போயிட்டுருக்கு. இந்த சேனலை பிரேக் அவுட் ஆனால் ஒரு கொஞ்சம் செல்லிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பவே கிரிப்பாக தான் மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸாக வந்த ஹை 49,052 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 49,300 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓஐ டேட்டா படி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 9,552 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்டு 48,587 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த லெவலில் 48,810 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 48,570 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 47,652 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான ஃபிப்னாசி லெவல்ஸும் நான் வந்து வீக்லி அனாலிசிங் வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் ஃபின் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸில் ட்ரிபிள் டாப் எடுத்திருக்கு. 21,751 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 21,926, அதற்கு மேலே போணுச்சுன்னா 22,022 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அன்றைக்கி ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு பார்த்தீங்களா, 21,553 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 21,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 21,070 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப்பு அன்றைக்கி ஒரு மிட் கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஒரு 200 பாயிண்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஏறி இறங்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் வந்து 75 குவான்டிட்டி சைஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி லாஸஸ் வரும். ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஸ்பைக் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இந்தமாரி ஸ்பைக்கெலாம் அடிச்சிருக்கு. சென்செக்ஸ் இது
மிட் கேப் வந்து பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு 200 பாயிண்ட் அடிச்சிருக்கீங்களா, இதில் வந்து பல பேரோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிருக்கும், பல பேருக்கு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கலாம். இதே போல் இன்னொரு நாள் நடந்துச்சு, ஒரு சடனாக ஒரு ஃபால் வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு ஃபால். இங்கெல்லாம் வந்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் டக்கு டக்குன்னு ஃபால் ஆகிடுது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபாலுங்களா. அதே போல் ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபால் ஆகிடுறாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஃபால் ஆனிச்சு அப்படின்னா ஒரே கண்டினியூ ஃபால் இருக்குது. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹெவி வால்டைலாக இருக்கும். அந்த டயத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்பைக் அடித்து செல் பண்ணியிருக்கவங்களா இருக்கட்டும், அதே நேரத்தில் பை பண்ணியிருக்கவங்களா இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் ஸ்பைக் அடித்து அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹன் பண்ணிடுறாங்க. இந்தமாரி தான் வந்து மிட் கேப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. மிட் கேப்பில் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாகவே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா 10,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,700ங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸு 10,991 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 10,075 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஓகே, இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,115 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸு. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து மிட் கேப்பு நல்ல ஒரு இயர்லியாக பார்க்கும்போது நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், செபிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போணுச்சு, நல்ல ஒரு கரெக்ஷனாகவே ரிவர்சல் ஆகிருக்கு. இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாகவும் இதுவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வரும்போது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக தெரியும். இந்த இடத்த வந்து பாருங்கள், இப்படி வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி போகும்போது அது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தெரியும். அப்போ ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. சென்செக்ஸ் வந்து 75,000 கடந்திருக்கு. 75,000க்கு மேலே போகும்போது நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆனிச்சு அப்படின்னா 74,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலை வந்து நான் இங்கே வச்சிடுறேன். ஓகே, 74,350 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, இந்த லெவல் 75,000ங்கிறது நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் வீக்லி எக்ஸ்பெரியில். சரிங்களா. 75,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸு, 74,300 அந்த ரேஞ்சு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இன்பிட்வீன் இந்த 500 to 700 பாயிண்ட்ஸ்லேயே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சென்செக்ஸ் வந்து காமிக்குது. நாளை தினம் வந்து பார்த்துக்கோங்க. இது ஒரு நாளைக்கு நல்ல ஒரு கரெக்ஷனாக கூட இருக்கும். இந்த கரெக்ஷனுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு ரிவர்சல், நல்ல ஒரு புல்பேக்கு மார்க்கெட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே போல் ப்ராப்பராக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோர்சஸ் சம்மந்தமான டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்கோங்க. சரிங்களா. ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான். ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஒரு ஆள் 5 அக்கௌண்ட்டுக்கு மேலே கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் ஒரு அக்கௌண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.